Hi guys, welcome to GP Vlogs. So இந்த எபிசோட மால்ல சீப்பு டேய் இப்போதானே ஆரம்பிச்சேன். என்னடா இப்போ இந்த சீப்பு என்னடா டேய் இது உட்கார்றா டேய். ஏன்னா சாப்பிடுறது சீப்பு சாப்பிடுறது சீப்பு சீப்பு என்ன பண்ணுவாங்க பலதான் வருவாங்க. இல்ல எனக்கு முடி வந்து மத்தவங்க ஃபுட்ல ஏதாவது போயிடுச்சுன்னா டேய் புது சீப்புடா இப்போதானே வாங்கிட்டு வந்தேன். புது சீப்பு நீங்க பாருங்க. சரி நீங்க வச்சுக்கண்டா. உங்க ஊருக்கு நான் கைஸ் நான் வந்து கோயம்புத்தூர் தான் படிச்சேன். கோயம்புத்தூர் என் கோட்டை. நான் வந்து கோயம்புத்தூர்ல தெரியாது அதுமாதிரி அப்படி இப்படின்னு நான் ரொம்ப பில்ட கூட்டி எங்களை கூட்டு வந்தான். கடைசியா எங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு இடம் குரூப் ஃபீல்ஸ் மால். மொத்தம் நீங்க வந்து குறைச்சி ஏற்பாடு. டேய் நாங்க மால் எவ்வளவோ பார்த்தாச்சுடா. கோயம்புத்தூர்ல நம்ம வியூவர்ஸ் ஏதாச்சும் காட்டுற மாதிரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு வேலையா வந்தாங்க கோயம்புத்தூருக்கு. சும்மா வந்தவன் என்னை இழுத்துன்னு வந்துட்டான். சரி வந்தது வந்தமே ஏதாச்சும் வியூவர்ஸ் ஏதாச்சும் புதுசா அந்த காட்டுவோன்னு சொல்லிட்டு வந்தா செம்மையா காட்டுன்னு காலேஜ் பில்டே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டான். யூஸ் ஃபீல் மட்டும் மறைக்க முடியாது. ஏன் சிரிக்காத பதில் சொல்லு. சிரிக்காத எனக்கு அப்படி எரிச்சலா வருது. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஏன்னா நாங்க பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேர்வு வரும்போது எங்க போறதுக்கு அங்கதான் பேச நான் தப்பே பண்ணோம். எங்க போறதுக்குன்னு வழியே தெரியல. அப்போ தான் என் தலைவன் இது அதாவது உட்காந்தோம் காலைல எக்ஸாம்ல ஒன்னும் பண்ணல. சரினாலும் எக்ஸாம் எடுத்துட்டு சாப்பிடல. எக்ஸாம் எடுத்து மருதமலைக்கு போயிட்டோம். மருதமலைக்கு போயிட்டு 3 ஆயிடுச்சு. 3 அன்னைக்கு சாப்பிட்டு வந்து உட்காந்துச்சா ஏசில நல்லா தூக்கம். தூங்கிட்டு 10 மணி 11:30 ட்ரெயின். அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு ஜாலியா இருக்கும். அதாவது காய்ஸ் நாங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா இவனை பிஜி எக்ஸாம் கூட்டு வந்ததுதான். இவன் பாட்டுக்கு சிவனேன்னு சுத்திட்டு இருந்தான் ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லி வச்சு நாங்கெல்லாம் போறோம்டா நீ எங்க கூட வாடா சும்மா இருக்குடா அப்படின்னு சொல்லி நாங்க கூட்டு வந்துட்டோம். இவரு வந்துட்டு அதுக்கப்புறம் இவரு பிஜி சீட் கிடைச்சிட்டு அப்புறம் எங்கேயோ லெசன் எடுக்கிறாரு இவரு. கோயம்புத்தூர்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. வெரி வெரி தப்பு அப்படி இப்படின்னு நானும் சொல்றான். நினைச்சு பாக்கல கோயம்புத்தூர் வந்து படிப்பாரு. என்ன பிரயோஜனம் படிச்சு என்னடா ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்ல. அங்கேதான் நிக்கிறேன். நீயே நசிங் பத்தி நாங்களா பண்றது இதுதான் சொல்ல முடியும். அதுதான் உண்மை. பிஜி படிச்சாலும் சரி பிஹெச்டி படிச்சாலும் சரி கடைசியில வேலை தெரியும். சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ண போற? இப்போ எங்க வந்து கூட்டு வந்து உட்கார வச்சுக்க என்ன பண்ண போற? இப்போ பழைய ரீலீஸ் போட்டுருக்காங்க. பழையவர் பார்ப்போம். பழையவர் தரிசனம் பார்ப்போம். ஏதாச்சும் கெட்டவத்தை டிக்கெட் போறேன் பாருங்க. அங்க முக்கியம் தலைவர் முக்கியம் தான்டா. ஆனா வந்து நீ ஆற்காடுல இருந்து என்ன சொல்லு மச்சான் ஒரு வேலை மச்சான். நான் வந்து காலைல 10 மணிக்கு தான் வேலை முடிஞ்சிடும். மத்தியானம் ஃபுல்லா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வண்டி வாங்கிட்டு அது இது நான் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. வந்தா குட் ஃபுல்ல சும்மா உட்கார வச்சுக்கலாம். எப்போ கோயம்புத்தூர் படம் பார்க்காத போறது இல்ல. நீ சொல்லணும் கூச்சமாவே இல்லையடா. அசிங்கமே எல்லாம் வந்து யூஜி முடிச்சுட்டு வந்தோம் படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன ஏதாச்சும் கோச்சிங் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்ல பாத்துட்டு மீதி 3/4 நாள் தேட்டரும் ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். அதாவது கைஸ் நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரேசிங் இன்ஸ்டியூட்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. பேங்கிங்க்கு நல்ல இது ஸ்கோப் இருக்கு இன்ஸ்டியூட் சொல்லி. ஸோ நான் காலேஜ் முடிச்ச புதுசுல வந்து அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் இருந்துச்சு. ஊர்லயே இருக்காது. ஊர்லதான் படிக்க மாட்டோம் சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து தங்கி படிச்சு படிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்க கோயம்புத்தூர் வந்து RS-புரத்துல இருக்க அந்த தேடணும். அவங்க பார்த்து 10-20 நிமிஷத்துல பேசி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்பயே காசு கட்டுங்க இல்லன்னா நீங்க அப்ப. சோ நான் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே வந்து தலையை பார்த்தா தலைவர் அப்படின்னு தலைவரோட போஸ்டர் பார்த்தா ஜெயிலுக்கு போற ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட். சோ நம்ம வீட்டுல கேஷுவலா பார்த்தோம். சரி டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் கிடைச்சிச்சு. நாங்க வந்து ஆக்சுவலி டிக்கெட் கிடைக்காது இங்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணினோம். நீங்க பார்த்தா எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. உடனே புக் பண்ணிட்டு தலைவர் தரிசனம் தான். என்ன சரி சாப்பாடாச்சும் வாங்கி கொடுறா. தலைவர் தரிசனம் பார்க்க அகைன் படைப்போம். நான் பாடி செய்யணும் வீட்டுல வசிக்குதுடா. லஞ்ச் டைம் ஆயிடுச்சுடா. சாப்பாடு வாங்கிடுறா. வீட்டுலதான் சாப்பாடுன்ற இங்க வந்து சூடு சாமி சாப்பிட்டு வருவோம். மாலைக்கு எதுக்கு வருவோம்? மாலைக்கு நீ சொல்லு. என்ன பண்ணுவோம் சொல்லு. மாலுக்கெல்லாம் வந்துருக்கு. இல்ல எனக்கு புரியல. மால் என்ன பண்ணுவாங்க நினைச்சீங்களா? தெரியாது. நீ சொல்லு என்ன பண்ணுவாங்க மால்? எனக்கு தெரியலப்பா. நீ சொல்லு. சொல்றோம். நான் சொல்றேன் அப்படியே ஒரு ஐஎஸ் கலெக்டர் சொல்லிட்டு தம்பி சாப்பிடலாம்டா அப்படியே இங்க கூட்டு வந்தா நான் சொல்றேன். என்ன சொல்றேன் சொல்றேன்
ஃபன் சிட்டி என்னடா பண்ணுவாங்க பசங்க விளையாண்டுறாங்கடா. கேக்குறீங்கன்னு சொல்லுங்க குரு பிரசாத். பசங்க விளையாண்டுறானுப்பா. பக்கத்துல என்ன? பக்கத்துல டாமினோஸ். அது பக்கத்துல பேஸ்கின். அது பக்கத்துல உங்களுக்கு தெரியல என்னன்ட்டு சொல்லுப்பா. கேள்வி மட்டும். முடி கட்டுற கடை, சலூன் கடை. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இதெல்லாம் வேடிக்கை பாக்கத்தியா? இதுக்கு ஆள்கார்ல இருந்து கூட்டு வந்துட்டியா? வேடிக்கை பாக்க சும்மா செய்வீங்களா? வேடிக்கை பாக்க நீ நான் சொல்லுங்க. சொல்லு வாயன். அது வாய் என்ன பண்ணுறா? போன் பேசலாம். இதான் சார் நம்ம பையன் புத்தி. வேற என்ன சொல்றது? உள்ளதான் பண்ணுங்க சார். அவன் என்ன பண்ணானுங்க, நான் என்ன பண்ண போறேன்? கேம் விளையாடு. வேடிக்கை பாக்குறது மட்டும் தான் இங்க சரியா? சும்மா அதை வாங்கி கொடு, அங்க கேம் விளையாடலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நல்லா கூட்டு வந்துக்கூடாதுங்களா? பையன் பாவம் அங்கே இருக்கிறான் வீட்லயே. சரி சுத்தி நாளே காமிக்கலான்னு பார்த்தா நீங்க சின்ன கோச்சுனா கூட்டு போனா அப்பா அது வாங்கிக்குது, அப்பா இது வாங்கிக்குது, அப்பா அங்க போன இங்க போனன்ற மாதிரி. மரியாதை கட்டுறேன் தம்பி. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டுல இருந்தேன். நான் விஐபியா இருந்தாலும் ஜாலியா நான் உண்டு, என் பெட் உண்டு, 3 வேளை சாப்பாடு இருந்தேன். மச்சான் நான் கோயம்புத்தூர் வேலையா போறேன்டா, தனியா போறேன், நீ வாடா, நீ வந்தா ஜாலியா இருக்கும், எனக்கு ஒரு துணையா இருக்கணும்னு சொல்லி நீ தானடா கூப்பிட்டு வந்த. கூப்பிட்டா சரி குரு பிரசாத் நீ பாவம், நான் வீட்டுல கஷ்டப்பட்டு பாவமா ஒரு மாதிரி இருக்காதா? நான் சொன்ன காலடா இவ்வளவு அசிங்கப்படுத்த மாட்டானா, ஆனா நீ பண்ற வர்றா கூட்டு. சரி அவரு யாரும் கை கட்டுறாரு. யாரு இது? அவன் யாரா இருந்தா எனக்கு என்னடா சாப்பாடு வாங்கி கொடுறான். தம்பி எங்கடா பண்ணுறா? சும்மா பாக்கலான்னு வெளியே போய் சாப்பிடலாம், அப்புறமா போலான்னு சொல்லிட்டு அசிங்கமா கேவிசி நீங்க பத்தி தனியா வாங்கலாம் சொல்லி சும்மா பாக்கலாம் தான் வந்தேன். சும்மா பார்க்க வந்தியா? ஆமா ஆஃபராடா வாங்க. சரி பாத்துனே இருக்கேன். எவ்வளவு நேரம் பாத்துட்டே இருப்ப? வாங்கடா. சரி நம்மளே வீட்டுக்கே இருக்கோம், காசு கொஞ்சம். நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, என்ன ஏமாத்துறீங்க? வேலைக்கு போயிட்டு போலன்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் காசு வச்சிருந்தா இல்லன்னு சொன்னீங்க, இப்ப வேலைக்கு போயிட்டே இல்லன்னு சொல்றீங்களா? என்ன வாங்க போற? வைஸ் ஃபைனலா வந்து நமக்கு ஏதோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டான் கேமராமேன் குணால். உனக்கும் உண்டு. அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, அவன் சும்மா ஏமாத்திருக்கான்டா. 2 வருஷமா கோயம்புத்தூர்ல இருந்தேன், பிஜி அப்படின்றத முடிஞ்சா அதுல போட்டு வாங்கடா பாக்கலாம். லைன் கூட்டம் அதிகமா இருக்கா? கூட்டம் அதிகமானு தலைவரான்டா. கேஷ் அவங்க என்ன இங்க என்ன சொல்றாங்களோ அவன் செஞ்சிருவான், ஆனா அவன் அதை போட தெரியாது. $300 காம்போ. கேஷ் 314 வரும் சார் GST ஓட. கேஷா? கேஷ் 45. 314. என்னடா குரு பிரசாத் 314 ஏண்டா நீ தானே வாங்கி தரேன், என்கிட்ட காசு வாங்கிடுறா. 20 rupees மட்டும் தான் வரும் சார். வாங்கி தரேன் இருக்கா? அதை கூட கொடுக்க மாட்டியா? கேஷ் ஜிபே வாங்கிட்டே இல்லையா? இருக்கு ஒரு பேக் வருது பிச்சிடாத. இப்ப எதுக்கு வாங்கினா? டேய் என்ன தெரியும் போய் வாங்கிட்டு வர? அதுதான் கூட்டு வரக்கூடாது. வந்து 6 பீஸ் சிக்கன் காம்போ வாங்கி கொடுத்துருக்காரு. 9 பீஸ். ஸோ நாங்கள் வச்சு ஆஃபர் பண்ண போகிறோம். See you later. அப்பவே சீக்கிரம் வாடா, டிக்கெட் கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ படமும் போச்சு, என்னதான் பண்ண போற இப்போ? சிவா ஏதாச்சும் பண்ணுவோம். டேய் இதுதானா சொல்லுற காலைல, நீ எதுவுமே பண்ண மாட்டேடா. ஒரு நாள் படையப்பா படம் உண்மையா நீ எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமாடா படையப்பா படத்துக்கு? நான் ஃபேன் இல்லையா? நானும் தான் ஃபேனு. படமும் பார்க்க முடியலடா. இப்படியே என்ன சுத்த வச்சுட்டு நைட் அப்படியே அருமையா ட்ரெயின் ஏற்றி வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன் இல்ல? அப்புறம் வந்து சொல்லி காட்டுவேன், நான் கோயம்புத்தூர்லாம் கூட்டு போனேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு கோயம்புத்தூர் வர தெரியாத மாதிரியும் நான் வராத மாதிரியும். சரிவா இல்லையா போயிடலாம். டேய் இந்த கேம் விளையாடலாம்டா.
சின்ன பசங்க விளையாடுறது அதெல்லாம். டேய் நானும் சின்ன பையன் தான்டா, வாடா விளையாடலாம். சரி அதை வேடி பார்க்கலாமா? சரி வேடி பார்க்கவே பார்ப்போம். டேய் இவனை என்னடா பண்றது இவனை நம்பி வந்துட்டு பாக்குறதாங்க கதையே. சரி வாங்க போவோம். டேய் நான் என்ன பண்ண போறேன் இதுக்கப்புறம்? முன்னாடி என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ணல காலைல இருந்து. சரிவா போலாம். சரிவா போலாமா? ஏதாச்சும் சொல்றா. ஏதாச்சும் சொல்லணும். இது பேர் அவனுக்கு வேலை இருக்குது, அவன் திருப்பூர் வரைக்கும் போனோம், அவனையும் பிடிச்சி நிக்க வச்சிட்ட. நானாச்சும் பரவாயில்ல, இன்னைக்கு மேட்ச் கிரிக்கெட் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் விராட் கோலி விராட் கோலி ஒண்ணும் பண்றது இல்ல தம்பி. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. என்ன பத்தி பேசு சரியா? எங்க அண்ணனை பத்தி பேசாத, கொண்டுடுவேன் உன்னை. அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி. அவனே பொழப்புக்கு அண்ணன் சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றான் சிங்கா குட்டி. வா வா என்ன பத்தி பேசு சரியா? கடைசியா 3 மேட்ச் வாங்கலையா? அதான் பாத்துட்டு பேசுறேன். இந்த மாதிரி படிக்காத பாக்காத பசங்க எல்லாம் வந்து நான் பேசுது தெரியுமா? வரலாறு இல்ல, சரித்திரம் இல்ல, 50 வருஷத்துக்கு கட்சி காலே கிடையாது. விராட் கோலி தேவையில்லாம பேசுனீங்க நீ. ஐபிஎல் மேட்ச் யாரு தெரியும்? 5 கிரிக்கெட் பேர் சொல்லு. 5 கிரிக்கெட் பேர் சொல்லு. சரி அதை விட்டுறா. விராட் கோலி எந்த கண்ட்ரி சொல்றான்? விராட் கோலி எந்த கண்ட்ரி? விராட் கோலி எந்த கண்ட்ரின்னு சொல்லு. பிடிக்காதுடா. விராட் கோலி எந்த கண்ட்ரின்னு தெரியல. அவன் வந்து தூக்கின்னு அவன் பார்த்தாலே ரிச்சா இருந்தான். ஏய் தம்பி ஒரு அவ்வளவுதான் மரியாதை. இந்த மனுஷன் பெங்களூர் பேசுறது இல்ல, பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு சாமிக்கிட்டு கடைசியில 18 வருஷம் உங்களுக்கு விட்டு கொடுத்தோம், மற்ற எல்லா டீமும் விட்டு கொடுத்தோம். ஆனா இந்த வருஷம் விட்டு கொடுக்க முடியாது. நாங்க தான் இதுக்கப்புறம் நாங்க தான் 10 வருஷம் அடிப்போம், அது 10 வருஷம் அடிப்போம், அடிச்சுக்கிட்டே இருப்போம் சரியா? நீங்க வந்தோமா வேடிக்கை பார்த்தோமா போனோமான்னு இருங்க சரியா? சும்மா தம்பி வரலாறு. 18 வருஷம் உங்களை வெயிட் பண்ண வச்சு நாங்க கப் அடிச்சோம். அதுவும் விராட் கோலி கேப்டன் சத்தியமா ஜெயிச்சிக்க முடியாது தம்பி. தெரியல விராட் கோலி கேப்டன் எதுவுமே ஜெயிச்சிக்க சொல்லுங்க. டேய் எத்தனையோ மேட்ச் ஜெயிச்சிருக்கா? எத்தனையோ மேட்ச் ஜெயிச்சிருக்கா? 2010 எல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒரு மேட்சா இருக்கும். ஒண்ணுதான் ஒரு மேட்ச்ல எத்தனை மேட்ச் ஜெயிச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க பேசுறாங்க, தற்கொலைங்கிற பேச முடியாது.